என்னாச்சு, விழுந்துட்டியா? இருங்க, இது ஒரு டிராவல் வீடியோ கிடையாது. போ, இறங்கு. இப்படி தானே விழுந்த நீ, பார்த்து இறங்கு. ஏறியா மேலே? கை கொடுத்தேன். உள்ளே போ. அம்மா உள்ளே இருக்குங்க பாரு. Hey guys, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏற்காடில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள். எப்பயும் போல் எல்லாமே இப்போ வந்து நான் ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக வந்திருக்கேன், ஒய்ஃபையும் பையனையும் கூட்டிகிட்டு. அண்ட் போன எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன்ல நம்ம ட்ரோன் வந்து கிராஷ் ஆகிருச்சு அப்படின்னு. சென்னை vlogger இருக்கார்ல தீபன், அவர்கிட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி நேற்று நைட்டு கால் பண்ணி பேசும்போது சொன்னேன் இந்த மாதிரி ட்ரோன் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு. அவர் வந்து நாமக்கல் தான், அதனால் அவர் சொன்னார் நீங்கள் என் ட்ரோனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசனே வந்து அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான், எங்களோட 3rd year anniversary. ஸோ அதுக்காக ஒரு டின்னர் வந்து புக் பண்ணியிருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கே போயிட்டு டைன் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாள் முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோ டிமாண்ட் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில். அதே மாதிரி ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. அண்ட் ஆவரேஜ் ரிவ்யூவே வந்து 5 star இருந்தது. என்னாச்சு, விழுந்துட்டியா? இங்கே பாரு பாப்பா பாரு அங்கே பாரு. ஓயா, ஸோ ஆனிவர்சரி பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல. எஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் வந்து பக்கத்துலேயே இருந்தது. ஸ்வீட் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ நைட் வந்து அங்கே டின்னர் பண்ண போகிறோம். மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். படிக்கட்டு ஏற கற்றுக்குறான் இப்போ தான் அவன். இங்கே வந்து படிக்கட்டு ஏற கற்றுக்கிட்டான். பார்த்து விழுந்துட போகிற. இப்போ தானே விழுந்த நீ இங்கேருந்து. ஆல் இன் ஆல் இது வந்து ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப குளிராகி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கும் இல்லை. ஒரு ஓப்பன் ஏரியாவில் உட்காந்துட்ருக்கேன். இங்கே வந்து இந்த மாதிரி மரத்தில் வந்து ஒரு ஸ்விங் கட்டியிருக்காங்க, வுடன் ஸ்விங் இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது. மெயின்லி இது வந்து ஒரு கிளிஃப் வியூ இருக்கிற மாதிரி ஒரு ரெசார்ட். ஸோ சில நல்ல ட்ரோன் ஷாட்ஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ட்ரோன் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ எப்பவுமே ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம எதுக்கும் கவலைப்படவே தேவையில்லை. அண்ட் சொல்லவே மறந்துட்டேன், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். குழந்தைங்க குட்டி பசங்கள்லாம் பொதுவாகவே என்கிட்ட அவ்வளோ பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, ஓடுவாங்க. ஆனால் இப்போ எனக்குன்னு ஒரு பையன் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் மாறி இருக்குது. இந்த பசங்களோட பேசின கான்வர்சேஷன் கொஞ்சம் பாருங்களேன். நான் சும்மா என் பாப்பா கூட வந்திருக்கேன். நீங்கள் எந்த ஊரில் நிறைய பேர் வந்திருக்கோம் மீட்டிங்காக? நீங்களும் மீட்டிங் பண்ணுறீங்க? ஆமாம். என்ன மீட்டிங் இது? நாங்கலாம் சின்ன ஜிஹெச் பிசினஸ் மாஸ்டர் பூட் கேம்ப். சரி, எதுக்கு அது? அதெல்லாம் ஜிஹெச் கம்பெனிக்கு அவங்க புதுசா சேர்ந்திருக்காங்க. நீங்களும் சேர்ந்திருக்கீங்களா அதுல? நான் எப்பயோ சேர்ந்துட்டேன். எங்க டாடி தான் டீம் லீடர். அவங்க சின்ன லீடர். சின்ன லீடர் அவரு? நான் சின்ன லீடர். எவ்வளவு மந்த்லி வருது இன்கம் உங்களுக்கு? அண்ணா உங்களுக்கு 500 ரூபாய் தருவாங்க. 500 ரூபாய்
என்ன வாங்கி சாப்பிடுவீங்க? சேர்த்து வைப்போம். எதுக்காக சேர்த்து வைக்கிறீங்க? நாங்க வந்து எல்லா கஷ்டப்படுறதுக்கிட்ட கொடுக்கறதுக்காக சேர்த்து வைப்போம். யார் கஷ்டப்படுறாங்க? எல்லாம் சின்ன சின்ன பாப்பா அவங்க கஷ்டப்படுவாங்களா தெருவுல. அதனால அவங்க போய் கொடுத்துட்டு வா மீட்டிங் அங்கிள் நானே. ஏய் அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. அங்கிள் வீடியோ பண்ணிக்கலாம். சொல்லுங்க நீங்க. கொடுங்க கூட்ட மேலால கொடுங்க கூட்டத்திலே தண்ணி வருகின்றது. வாய் மூடுறா. வாய் மூடுறா. அண்ணாவா அது? யானால எனக்கு அக்கா இருக்கா. இவன் வந்து கசின்னாலும் அண்ணா தானே? அப்போ அண்ணாலாம் வாடா போடான்னு சொல்லக்கூடாதுல்ல? நான் இவன் வாடி போதுன்னு சொல்லக்கூடாது. ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க நம்மளை பார்க்குறதுக்கு. அவங்கக்கிட்ட ட்ரோன் கொடுத்து அமிச்சார் தீபன் வந்து. ஸோ இதுதான் நான் வந்து வச்சு ஷார்ட்ஸ் எடுக்க போகிறேன் இன்றைக்கி. டைம்லி ஹெல்ப் பண்ணதுக்கு அவங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ். வீடியோவில் என்ன காட்டாதீங்க அப்படின்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாரு, அதனால் அவர் காட்டல. பட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பூ ஓட்ட வேண்டாம், சும்மா லஞ்சு சாப்பிட்டு வரலாம் தாங்க போனோம். அதுக்கே பாருங்கள் டைம் வந்து இப்போது கிட்டத்தட்ட 5 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாப்பா கூட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு நிறுத்திட்டு காரில் கொஞ்சம் ஊட்டிகிட்டு இருந்தோம். ஆல்ரெடி எங்களுக்கு பசி, ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கும் ஊட்டணும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 o'clock ஆயிடுச்சு. அங்கே தம்பி பிரபாகரன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க பிரியாணிக்கு. அங்கே போய் பார்த்தா பர்ஸ் இல்லை. இந்த டென்ஷன்லலாம் பர்ஸை வந்து ரிசார்ட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அங்கே போயிட்டு சரி பர்ஸ் இல்லை, ஃபோன் தான் இருக்கே, கூகுள் பே வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டால் கூகுள் பே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் அங்கே சாப்பிடாம அதுக்கப்புறம் வேறு கடை பார்த்துட்டு இருந்தோம். எங்கே கூகுள் பே ஒர்க் ஆகுது அந்த மாதிரி கடை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஏற்காடில் என்ன பிரச்சனைனா மொபைல் சிக்னலும் வந்து ப்ராப்பராக சில இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. செம பசியில் வேறு இருந்தோம் நாங்கள். அதனால் ஏதோ ஒரு கிடைச்ச ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இப்போ நான் திருப்பி இந்த ரிசார்ட்டுக்கு வந்துட்டேன். பிகாஸ் சன்செட் வந்து இந்த ரிசார்ட்லேருந்து சூப்பரான வியூன்னு சொன்னாங்க. ஏன்னா இது வந்து கிளிஃப் எட்ஜில் அமைக்கப்பட்டிருக்கிற ரிசார்ட்டு அண்ட் சன்செட் வந்து இங்கிறது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ தான் நம்மக்கிட்ட ட்ரோனும் வந்துருச்சு. இப்போது தீபனோட ட்ரோன் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு சில ஷார்ட்ஸ் காட்டுறேன். மார்னிங் வந்து நான் இந்த ரெசார்ட்டோட எம்டி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நிறைய விஷயம் சொன்னார் இந்த ரெசார்ட் பற்றி. இன்ஃபேக்ட் இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஓன் டென்ட் எடுத்துகிட்டு வந்தால் கூட இங்கே கேம்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட ஃபெசிலிட்டிஸ், அதாவது ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டென்ட் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நான் கேட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதே மாதிரி ஃபேமிலியாக வந்து ஸ்டே பண்ணணுன்னாலும் அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் என்ஜாயபுளாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். 4 கேட்டகிரியில் வச்சுருக்காங்க. ஸ்டாண்டர்ட், டீலக்ஸ், லக்ஸுரி, ப்ரீமியம் அப்படின்னு 4 இருக்குது. எல்லா ரெசார்ட்லேயும் இருக்கிறது தான். இங்கேயும் அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சோலோவாக வர்றவங்க, பைக்கர்ஸ் வர்றவங்களுக்கும் கேம்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபேமிலியாக வர்றவங்களுக்கும் ரெசார்ட் டைப் ஆஃப் ஸ்டே இருக்குது ஒரே இடத்துல. அண்ட் நீங்கள் ஏதாவது சஃபாரி மாதிரி ஜீப் சஃபாரி ஏதாவது போகணும் அப்படின்னா கூட அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு இடத்துக்கு நான் தனியாக போனேன், அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா இடமும் மோஸ்ட்லி பார்த்துருவேன். இந்த ட்ரிப்பில் என்னோடய கோல் அது கிடையவே கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் எப்படி ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருந்ததோ, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இடம் கூட சிட்டியாக மாறிடலாம்ல. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சன்செட் இங்கே உண்மையிலே சூப்பராக இருந்தது. இன்னைக்கு வந்து டே எதுவுமே பண்ணாமே ஹெக்டிக்காக போகிற மாதிரி இருந்தது. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா 2 சப்ஸ்கிரைபர்ஸையும் மீட் பண்ண மாதிரி இருந்தது. நான் ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்காக வெளியே வந்தேன். அண்ட் அதே எக்ஸ்கியூஸை வந்து திவ்யா கிட்ட சொல்லி நான் இப்போ வந்து கேக் ஆர்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ கேக் நான் வாங்கிட்டு ரிசார்ட்டோட ரிசப்ஷனில் கொடுத்துட்டு நைட் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். எப்படியும் நாங்கள் டின்னருக்கு வெளியே போகிறோம். ஸோ டின்னருக்குலேருந்து திருப்பி வந்ததுக்கப்புறம் 12 o'clock கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். நான் கேக் வாங்குவேன் அப்படின்றத திவ்யா கெஸ் பண்ணியிருப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் சர்ப்ரைஸ் ஆவறாளா இல்லையான்னு. நான் வந்து இப்போ ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேக்கரியில் தான் இப்போ கேக் வாங்க போகிறேன். வாங்கிட்டு திருப்பி நான் வந்து ரிசார்ட் போக போகிறேன். ஸோ ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு இது. ஹாப்பி அனிவர்சரி எழுதணும்.
இப்போ வந்து நான் நைட்டு டின்னருக்கு புக் பண்ணியிருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக கேக் வாங்கின இடத்துல வந்து கேக் கொடுத்தாங்க, கேண்டில்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் தீப்பெட்டி இல்லை. ஸோ என்கிட்ட ரூம்லேயும் தீப்பெட்டி இல்லை. கேக் வந்து அவளுக்கே தெரியாமல் நான் வந்து ரூமில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நான் லைட்டர் மட்டும் வாங்கிட்டு போக போகிறேன். அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நான் ஃபர்ஸ்ட் வெயிட்டர்னு நினச்சிட்டேன். ஏன்னா அவரே தான் ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவரோட விசிட்டிங் கார்டு வாங்கி அவர்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது அவரும் நம்மள மாதிரி மோட்டார் சைக்கிளில் டூர் பண்ணுற ஒரு ஆள். 5 அட்வென்ச்சர் டூரிங் பைக்ஸ் வச்சுருக்காரு. அதில் ஒன்று வந்து BMW 1250 GS. அண்ட் இந்தியா இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்லேயும் நிறைய டூரிங் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் மங்கோலியா, தாய்லாந்து, கம்போடியா. ஸோ நீங்கள் ஏற்காடு விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றீங்களோ இல்லையோ இவர்கிட்ட போய் பேசிட்டு வரலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய ஃபன்னி கோட்ஸ் பேஸ்ட் பண்ணியிருந்தது. ஒரு அழகான ஃபயர் பிளேஸ் இருந்தது. அண்ட் நிறைய பான்சாய் பிளான்ட்ஸ் இருந்தது. ஏன்னா அவர் ஒரு பான்சாய் ஆர்டிஸ்ட். பை த வே அவரோட பேர் வந்து விஷ்ணு காளியப்பா. மடக்குங்க. முடி பிடிச்சி இழுக்கூடாதுமா. இழுக்கிறாமா அவன். என்ன பூ? செர்லாக் சாப்பிடல, செர்லாக் வச்சா வா அப்படின்னு பண்ணியாச்சு. உனக்கு பின்னா கொள்ளாடா கேட்குது அவனுக்கு. என் பையனுக்கு ஃப்யூச்சரில் இந்த ட்ரிப்லாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவனுக்கு 1 வயசு தான் ஆகுது. ஆனால் அவன் இந்த வீடியோலாம் ஃப்யூச்சரில் பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவான். ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது அந்த டைமில் உங்கள் அப்பா அம்மா ட்ரிப்லாம் போகும்போது ஃபோட்டோ தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம டெக்னாலஜியில் நம்ம வீடியோ எடுக்கிறோம். அந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட மூமெண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணி சிம்பிளாக எடிட் பண்ணி எங்கேயாவது போட்டு வைங்க. உடனே நீங்கள் யூஸ் பண்ணுற எடிட்டிங் டூல் என்ன அப்படின்னு கேட்காதீங்க. நிறைய ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது, தேடி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த பக்கம் போட்டு விடுங்க. என்னவா அது? இது வந்து ஃபயர். வருஷம் கேக் கட் பண்ணிட்டு தான் இருக்கும். பர்த்டேவாக இருக்கட்டும், ஆனிவர்சரியாக இருக்கட்டும். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அந்த கேக்கை க்ரியேட்டிவாக போய் சொல்லி மறைச்சி பாதுகாத்து 12 மணிக்கு கட் பண்ணுறதுல ஒரு சர்ப்ரைஸ், அந்த சர்ப்ரைஸில் கிடைக்கிற சந்தோஷம், அதுவும் ஒரு ஆனிவர்சரியோ இல்லை பர்த்டேவோ ஸ்பெஷல் ஆக்குது. என்னது இது? கேக்கு எப்போ வாங்குனீங்க? நான் எப்பயோ வாங்கிட்டேன். அந்த டேபிள் கொஞ்சம் கிளியர் பண்ண, கை வலிக்குது. சாரி. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாய். ஹாப்பி ஆனிவர்சரி. ஃப்ரிட்ஜ் இதனால தான் ஆன்ல இருந்ததா?